என்ன எத்தனை ஆடலும் பாடலும் 1,20,000 ரூபா 1.5 லட்சம் 1.25 லட்சம் 3 மணி நேரம் தான் அவங்க அப்ப கோமனாவுத்த நேரம் அவனுக்கு நான் கொடுக்குறீங்க 1.5 லட்சம் 27 வருஷமா நாடகத்துல உரைக்க 45 தாண்டாங்க ஊர்ல மழை தண்ணியே கேட்டா ஊர்ல நடவே இல்லைங்கிறேன். என்ன செய்யறது எங்கப்ப கோமனாவுத்த நேரம் அப்படி இருந்திருக்கு. ஆமா அப்ப என்ன செய்யணும், எந்த ஒரு தொழிலும் சுறுசுறுப்பு இருக்கணும். இப்ப தைப்பூச திருவிழாக்கு பழனி போயிருந்தேன். எங்க ஊர்ல இருந்து ஒரு 40 சாமி சுறுசுறுப்புக்கு சொல்ல வர்றேன். சொல்லுங்க. 40 சாமிக்கு ஒரு சாமி குருநாதர் இருப்பார்ல. ஆமா. இந்த சாமியை ஊரா விரத சாப்பாடை சாப்பிட்டு 2 கூட்டோட சாப்பிட்டு இந்த வழி அனுப்புற வருவாங்க சொந்தக்காரவங்க. அவங்க சும்மா போறது கிடையாது. நெத்தியில விபூதியை வச்சு 200 300 கொடுத்து எனக்கு ஒரு சித்தநாதை விபூதி வாங்கிட்டு வாங்க, எனக்கு ஒரு பஞ்சாமிர்த டப்பா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு சிட்டுக்குருவி லேகிய வாங்கிட்டு வாங்க, எனக்கு ஒரு தென்னைமர கொடி தைல வாங்கிட்டு வாங்க. இந்த பாக்கெட்ல காசு நிறைஞ்சிடும். இந்த விரத சாப்பாட்டுக்கும் குருநாதர் சாமியால அழைச்சிட்டு போவாரு. எப்படி தெரியுமா? எப்படி? இந்த ஒக்கூர் பைபாஸ்ல இந்த சுறுசுறுப்புக்கு சொல்ல வர்றேன். இந்த விரத சாப்பாட்டுக்கும் இந்த பணத்துக்கும் இந்த சாமிகளுக்கு குஷி சிரிச்ச மேனிக்கு எப்படி நடக்குங்க? கந்தனுக்கு அரோகரா 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 அந்தனுக்கு அரோகரா 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 அரோகரா. இந்த நடை எது வரைக்கும் இருக்கும்? எது வரைக்கும்? இந்த கொட ரோடு வரைக்கும் இருக்கும். இந்த கொடுத்த காசு செலவுலிய தொட்டிக்கும். சரி, காசு செலவுக்கு முடிஞ்சிச்சு, அங்க வண்டி ரிவர்ஸ் கியர் போட்டுருவேன். ஆனா குருநாதருக்கு மட்டும் நட குறையாது. இந்த சாமியை காசு கூட அவர்கிட்ட மாட்டிருக்கும்ல. பாடி மாப்பிள்ள முடிஞ்சா மலையில வந்து வாங்கிக்க அப்படின்ட்டு கொரோடோடு போய் தாண்டி போன உடனே குருநாதர் விட்டுக்கு நடப்பாரு. பின்னாடி ஒவ்வொரு சாமியா கூப்பிடும். குருநாதர கொஞ்சம் நின்று ஊட்டிட்டு போங்க, எனக்கு 3 நாளா நீ அந்த நலிக்கி வைக்குது. குருநாதர எனக்கு 3 நாளா நீர் மஞ்சளா போகுது. 145 ரூபாய்க்கு சரக்கு அடிச்சா மஞ்சளா தாண்டா போகும். குருநாதர கொஞ்சம் நின்று ஊட்டிட்டு போங்க, என்ன செய்யுது, எனக்கு கூதி நரம்பு வலிக்குது. மறுபடியும் அடிச்சு ஒன்று சேர்த்துருவாரு. சேர்த்து கொடை ரோட்டில் கொஞ்சம் டீயை கீயை வாங்கி கொடுத்து, சாமி நட திறந்துருவாங்க, கொஞ்சம் அவசரமா வாங்க அப்படின்னு குருநாதர் நட ஆரம்பிச்சிருவாரா. கொடை ரோட்ல இருந்து எப்படி அரோகரா? கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. அந்த மடத்துல படுப்போம் குருநாதர. ஆமா முருகா. அந்த நாகராஜ் அந்த புளியோதரை அவருடா. மறுபடியும் நகட்டி வைக்க, மறுபடியும் அடிச்சு கிடிச்சு தேத்தி. இந்த ஆள் மட்டும் குருநாதர் தூங்க மாட்டாரு. சோழனா பையில காசு இருக்குல்ல, ஆமா, மலைக்கு அடிச்சு கூட்டிட்டு போயிடுவாரு. போய் மலையில போய் கீழே நின்றுகிட்டு 5 சாமியா பேசும். என்ன ஏன் சாமி, போன வருஷத்துக்கு இந்த வருஷம் மலை 5 அடி ஒசந்து இருக்க, ஏண்டா மசுரா ஒசருது? விரதம் ஒழுங்கா இருந்தா ஏறிடுவேன், மலையில ஏறையில எப்படி அரோகரா? எப்படி? அந்த கந்தன் எனக்கு, அந்த முருகன் எனக்கு, அந்த கடம்பன் எனக்கு, ஏண்டா பஞ்சாமிரதத்தை நக்க போனையா கந்தனை நக்க போனையா? அதோட சோழனா போய தோல்ல வச்சு ரோப் காரில் போயிடுறது. அப்புறம் எப்படி இருக்கும்? எந்த ஒரு தொழிலுமே சுறுசுறுப்பா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு ஏண்டா காலம் அறிந்து செயல்படாதவன் கோலம் அறியாத குரங்கு கப்பா வந்துட்டேன். என்ன நாங்கள்